Namaste to all my kutti lovely challams. Welcome. Swagatam to Jolly Jolly Hindi class. Coinல ரெண்டு பக்கம் உண்டு. Head and tail. Natureனா day and night. பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவும் இருக்கும். நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கும். இப்படி சொல்லிட்டே போகலாம். இப்படி தான் நம்ம கவி சுமித்ரா நந்தன் பந்த்ஜி லைஃப்பில் உள்ள முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்கே நம்ம ராஷ்டிர பாஷா பாட்டிய புஸ்தகில் உள்ள பஹலா பத்ர தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் பாக் ஏக் தட் இஸ் பார்ட் 1 பத்ய தீஸ்ரா தட் இஸ் தேர்ட் போயம் சுக் துக் தட் இஸ் ஹாப்பி சேட் அதை பற்றி வர்ணிச்சிருக்காங்க. எப்படி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக லைஃப்பில் உள்ள ஹாப்பினஸ் அண்ட் சாரோவை வைடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாமே. நோ தள்ளு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் பிகின், शुरू करते हैं. सुख दुख, सुख ना हैप्पी, दुख ना सैड. ठीक है. இந்த கவிதாவோட கவி வந்து சுமித்ரா நந்தன் பந்த். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவி பரிச்சை தான் பார்க்க போகிறோம். இஸ் கவிதா கே ரச்சயிता सुमित्रा नंदन पंत हैं. इस कविता के रचयिता सुमित्रा नंदन पंत हैं. The writer of this poem is सुमित्रा नंदन पंत. இந்த கவிதையை எழுதியவர் சுமித்ரா நந்தன் பந்த். आपका जन्म, அவங்க எங்க பிறந்தாங்க? हिमालय के पास, हिमालय பக்கத்துல अल्मोड़ा அல்மோடாங்கிற ஊர்ல सन 1900 में हुआ. आपका जन्म हिमालय के पास अल्मोड़ा में सन 1900 में हुआ. You were born in Almora near the Himalayas in 1900. நீங்கள் இமயமலைக்கு அருகில் உள்ள அல்மோராவில் 1900 ஆண்டு பிறந்தீர்கள். கவீந்திர அப்படின்னா கவி, ரவீந்திர கவி ரவீந்திர के साथ रहने से, அவங்க கூட இருந்ததுனால आपको नवीन प्रेरणा मिली, உங்களுக்கு நியூ இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. कविंद्र रविंद्र के साथ रहने से आपको नवीन प्रेरणा मिली. You got new inspiration by staying with रविंद्र. கவிஞர் ரவீந்திரன் உடன் தங்கியதன் மூலம் நீங்கள் புதிய உத்வேகத்தை பெற்றீர்கள். आप महात्मा गांधी से भी प्रेरित हुए. प्रेरित नालों इंस्पायर्ड. ओके. आप महात्मा गांधी से भी प्रेरित हुए. You also got inspired by महात्मा गांधी. உங்களுக்கு மகாத்மா காந்தி உத்வேகமும் கிடைத்தது. इस कविता में, இந்த போயம்ல கவி संदेश देते हैं, पोएट मैसेज கொடுக்கறாரு. कि that जीवन में, लाइफல सुख और दुख, हैप्पीनेसும் सैडनेसும் दोनों का, ரெண்டுமே मिश्रण रहना है, கலந்து இருக்கும். ठीक है. इस कविता में कवि संदेश देते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण रहना है. In this poem, the poet gives the message that there is a mixture of both happiness and sorrow in life. வாழ்வில் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்து இருக்கும் என்று செய்தியே இந்த கவிதையில் கவி தருகிறார். दोनों के रहने से, ரெண்டு இருந்ததுனால, ही ரெண்டு இருந்ததுனால தான் ஜீவன் பரிபூர்ண बनता है, லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும், முழுமை அடையும். ठीक है. दोनों के रहने से ही जीवन परिपूर्ण बनता है. लाइफ becomes complete only when both are present. both ना இது सुख and दुख, happiness and sorrow. இரண்டும் இருந்தால்தான் வாழ்க்கை முழுமை அடைகிறது. आप सन 1977 में स्वर्ग सितारे.
You went to heaven in 1977. நீங்கள் 1977 ஆண்டு பரலோகம் சென்றீர்கள். ठीक है, समझा? இப்போ கவி பரீட்சை வந்து உங்களுக்கு ERCலையும் எழுதணும், கவிதாவோட சாராம்ஷ்லையும் எழுதணும். ठीक है, அதனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கவிதாவோட மீனிங் पैरावाइसा பார்க்கலாம். ठीक है, मैं नहीं चाहता चीर सुख. चीरना ऑलवेज. I don't want happiness always. मैं नहीं चाहता चीर दुख. I don't want sorrow always. सुख दुख की खेल मिचौनी. खेल मिचौनी ना आँख मिचौनी का खेल. हाइड एंड सीक विளையாட்டு. ஹாப்பினஸும் சாரோவும் ஓட ஹைட் அண்ட் சிக் விளையாட்டு. கோலே ஜீவன் அப்னா முக். அதனால தான் நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பியாக ஆனந்தமாக இருக்குது. மே நஹி சாஹத்தா சீர் சுக், மே நஹி சாஹத்தா சீர் துக். சுக் துக் கி கேல் மிச்சௌனி, கோலே ஜீவன் அப்னா முக். எனக்கு ஹாப்பினஸ் ஆல்வேஸ் வேண்டாம், எனக்கு சேட்னஸும் ஆல்வேஸ் வேண்டாம். இந்த ஹாப்பினஸும் சாரோவோட ஹைட் அண்ட் சிக் விளையாட்டுனால தான் நம்மளோட லைஃபு ஆனந்தமாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராவோட மீனிங். காட் இட்? குட். நவ் த செகண்ட் பேரா. சுக் துக் கே மதுர் மிலன் சே. மதுர் மிலன்னா இனிமையான சந்திப்பு. ஹாப்பினஸும் சாரோவோட இனிமையான சந்திப்புனால யஹ ஜீவன் ஹோ பரிபூர்ண. அப்படின்னா இந்த லைஃபு முழுமை அடையட்டும், கம்ப்ளீட் ஆகட்டும். சுக் துக்கே மதுர் மிலன்சே யஹ ஜீவன் ஹோ பரிபூர்ண. அப்படின்னா ஹாப்பினஸும் சாரோவும் ஓட இனிமையான சந்திப்புனால இந்த லைஃபு முழுமை அடையட்டும், கம்ப்ளீட் ஆகட்டும். அவ்வளோதான். இதை வந்து கவி ஒரு அழகான எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஃபீர் கன் மே ஓஜல் ஹோ சசி. கன்னா கிளவுட்ஸ் மீனிங்கில் கொடுத்துருக்கு பாருங்க. பாதல். ஓஜல்னா மறைந்து இருக்குது, छिप जाना ஹைடு. शशिना मून. ஓகே, फिर गन में ओजल हो शशि. क्लाउड्स உள்ள மறைஞ்சி இருக்கிற மூன். फिर அது அப்படி வைஸ் வருஷா. फिर शशि से ओजल हो गन. ஓகேயா, அப்படியே வைஸ் வருஷா. இது வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்க. as the moon that comes out after disappearing from the clouds looks more beautiful, and the cloud that comes out hidden in the moonlight has more attraction. ஷார்ட்டாக என்ன சொல்லணும்னா, ஹாப்பினஸ் வந்தால் சாரோ மறைஞ்சிரும், சாரோ வந்தால் ஹாப்பினஸ் மறைஞ்சிரும். அவ்வளோதான். समझा? Now the third para. जग पीड़ित है अति दुख से. जग ना वर्ल्ड, पीड़ित ना सफ़र, अति ना मोर, दुख ना சாரோ. இந்த உலகம் ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு. எதனால? அதிகமாக சாரோ கிடைக்கிறதுனால, துக்கம் கிடைக்கிறதுனால. ஜக் பீடித் ரே அதி சுக் சே. இந்த உலகம் ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு. எதனால? அதிகமாக ஹாப்பினஸ் கிடைக்கிறதுனால. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்? மானவ் ஜக் மே பட் ஜாவே. பட்னா டிவைட் ஆகட்டும். துக் சுக் சே ஆவ் सुख दुख से. इसके என்ன मीनिंग? मानव जग में बट जावे, दुख सुख से आओ, सुख दुख से. Happiness and sorrow in life should be divided in right proportion. இதுதான் third para ஓட meaning. ஓகேயா? Now the next para. अविरत दुख है उत्पीड़न. अविरत ना कंटिन्यूसा, दुख ना sorrow, उत्पीड़न. उत्पीड़न ट्रबल, हरासमेंट, तुनबुर्तल. अविरत कंटिन्यूसा सुख भी, हैप्पीनेसुம் उत्पीड़न அதுவும் ட்ரபிள்ஸமாக தெரியுது. ஓகே, கண்டினியூஸாக சாரோ இருந்தாலும் ட்ரபிள்சம், கண்டினியூஸாக ஹாப்பினஸ் இருந்தாலும் ட்ரபிள்சம். அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்? துக் சுக்கு கி நிஷா. நிஷானா நைட், दीवा, दीवाना डे.
में सोता जगता, सोता जगता ना स्लीपिंग, जगता ना अवेक, जग जीवन, जग जीवन ना वर्ल्ड लाइफ। ओके, இப்போ दुख सुख की निशा दीवा में सोता जगता जग जीवन। Just as day and night change, similarly happiness and sorrow should come in life. ஓகே, அது கண்டினியூஸாக இருக்கக்கூடாது, அது டே அண்ட் நைட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஓகே, லாஸ்ட் பேரா, यह सांझ उषा का आंगन, सांझ उषाना ஈவினிங், உஷானா டான், டான்னா சன்ரைஸ் ஆகிற டைமு, விடிய காலம் சொல்கிறோம்ல அது. கா ஆங்கன், ஆங்கன்னா கோட்டியார், வாசல். ஓகே, यह सांझ उषा का आंगन, दिस इज अ कोर्टयार्ड ऑफ इवनिंग एंड डॉन. ஆலிங்கன், ஆலிங்கன்னா கலே லகானா, டு ஹக் அல்லது எம்ப்ரேஸ். விரஹ செப்ரேஷன். மிலன் கா, மிலன்னா மீட்டிங், சந்திக்கிறது. ஆலிங்கன் விரஹ மிலன் கா, embrace separation and meeting. Chir, forever, always. Has, joy. Ashrumai, tearful. Anan, ananna face. Chir has ashrumai anand, रे is manav जीवन का. The joy and tearful face of this human life is attractive. ஓகே, லாஸ்ட்டாக கவி என்ன சொல்கிறாங்கன்னா, த மிக்சர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ मेक्स अ ह्यूमन बीइंग परफेक्ट. गॉट इट? समझा आप लोगों को? क्या बात है. नेक्स्ट ईआरसी पाकलाम. निम्न पद्यांश का भाव स्पष्ट कीजिए. जग पीड़ित है अति दुख से, जग पीड़ित रे अति सुख से. मानव जग में बढ़ जावे, दुख सुख से आओ, सुख दुख से. इंगा आओ को मीनिंग और है ना. नेक्स्ट कवि और कविता. कवि परिचय நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தாச்சு, அதோட மீனிங் நல்லாவே தரோவாக பார்த்தாச்சு. நான் இப்போ ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். इस कविता के कवि सुमित्रा नंदन पंत हैं. आपका जन्म हिमालय के पास अल्मोड़ा में सन 1900 में हुआ. कविंद्र रविंद्र के साथ रहने से आपको नवीन प्रेरणा मिली. आप महात्मा गांधी से भी प्रेरित हुए. इस कविता में कवि संदेश देते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण रहना है. दोनों के रहने से ही जीवन परिपूर्ण बनता है. आप सन 1977 में स्वर्ग सितारे. नेक्स्ट भाव, भावना मीनिंग. इस कविता में कवि कहते हैं, இந்த போயம்ல போயட் சொல்றாரு, என்ன சொல்றாரு, कि दैट मानव जीवन में ह्यूमन लाइफ ला सुख और दुख, हैप्पीनेस एंड सॉरो का मिश्रण होना चाहिए. मिश्रण ना मिक्सर इरकणो. इस कविता में कवि कहते हैं कि मानव जीवन में सुख और दुख का मिश्रण होना चाहिए. In this poem, the poet says that there should be a mixture of happiness and sadness in human life. மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்து இருக்க வேண்டும் என்று இக்கவிதையில் கூறுகிறார் கவிஞர். संसार में, இந்த வேர்ல்டில் சதா, ஆல்வேஸ், சுக் भी ஹாப்பினஸும் रहना नहीं है, இருக்கக்கூடாது. और and सदा दुख, ஆல்வேஸ் துக்கமும், भी नहीं रहना है, துக்கமும் இருக்கக்கூடாது. संसार में सदा सुख भी रहना नहीं है और सदा दुख भी नहीं रहना है. There should not always be happiness in this world and there should not always be sadness either. இவ்வுலகில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது,
சோகமும் இருக்கக்கூடாது. मनुष्य के जीवन में ह्यूमन लाइफ ला सुख और दुख हैप्पीनेस एंड सॉरो दोनों का बोथ समान अंश इक्वल शेयर होना ज़रूरी है. इट इज़ इम्पॉर्टेंट. मनुष्य के जीवन में सुख और दुख दोनों का समान अंश होना ज़रूरी है. इट इज़ इम्पॉर्टेंट टू हैव इक्वल शेयर ऑफ बोथ happiness and sorrow in a human being's life. ஒரு மனிதனின் வாழ்வில் இன்பம் துன்பம் இரண்டிலும் சம பங்கு இருப்பது முக்கியம். Got it? Next, सुख दुख कविता का सारांश लिखिए. Write the summary of the poem सुख दुख. कवि परिचय we have already seen. Now सारांश. इस कविता में இந்த போயம்ல கவி पंत कहते हैं. पोएट पंत சொல்றாரு. कि दैट जीवन में लाइफ ला सुख और दुख हैप्पीनेस एंड सॉरो दोनों का बोथ मिश्रण होना चाहिए. मिक्सचर இருக்கணும். इस कविता में कवि पंत कहते हैं कि जीवन में सुख और दुख दोनों का मिश्रण होना चाहिए. In this poem, poet Pant says that there should be a mixture of both happiness and sorrow in life. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருக்க வேண்டும் என்று இந்த கவிதையில் கவிஞர் பந்த் கூறுகிறார். मुझे सदा के लिए எனக்கு always सुख नहीं चाहिए. हैप्पीनेस வேண்டாம். सदा के लिए எப்பொழுதும் always. दुख भी नहीं चाहिए. सौरवुम வேண்டாம். मुझे सदा के लिए सुख नहीं चाहिए. सदा के लिए दुख भी नहीं चाहिए. I don't want happiness forever. I don't want sorrow forever. நான் எப்போதும் மகிழ்ச்சியை விரும்பவில்லை. எனக்கு எப்போதும் துன்பமும் வேண்டாம். सुख और दुख हैप्पीनेस एंड सॉरो के आंख मिचौनी ना हाइड एंड सीक कन्नाம்பூச்சி का खेल कन्नाம்பூச்சி விளையாட்டு ही जीवन को लाइफ है आनंदमय बनाता है. हैप्पिया आकिरது. सुख और दुख के आंख मिचौनी का खेल ही जीवन को आनंदमय बनाता है. The game of hide and seek between happiness and sorrow make life joyful. மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் இடையே கண்ணாம்பூச்சி விளையாட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆகிறது. நெக்ஸ்ட், सुख और दुख का मिलन. हैप्पीनेस एंड सॉरोட சந்திப்பு. மிலன்னா சந்திப்பு. मधुर होना चाहिए. எப்படி இருக்கணும்? ஸ்வீட்டாக இருக்கணும். ரொம்ப இனிமையாக இருக்கணும். தபி அப்போதுதான் ஜீவன் பரிபூர்ண होता है. லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும். வாழ்க்கை முழுமை பெறும். ஓகே. सुख और दुख का मिलन मधुर होना चाहिए तभी जीवन परिपूर्ण होता है. The union of happiness and sorrow should be sweet. Only then life becomes complete. இன்பமும் துன்பமும் இணைந்து இருப்பது இனிமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை முழுமை பெறும். ठीक है. नेक्स्ट, जिस प्रकार as मेघ में, मेघना क्लाउड्स, इन क्लाउड्स, ओझल होकर, ओझलना हाइड आयिरुक्कुது, डिसअपियर ஆயிட்டு, बाहर निकलने वाला चांद, வெளியே வரக்கூடிய மூன், अधिक सुंदर दिखता है, ரொம்ப அழகா தெரியுது. और and चांदनी के उजाले में, மூன்லைட்டோட அந்த பிரைட்னஸ்ல छिपकर हाइड ஆயிட்டு, निकलने वाला मेघ, வெளியே வரக்கூடிய மேகம், अधिक आकर्षक रहता है, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. उसी तरह அதே மாதிரி
दुख और सुख, sorrow and happiness के खेल से जीवन அதோட விளையாட்டுனால லைஃப் अधिक आकर्षक बन सकता है, ரொம்ப अट्रैक्टिवा आइடும். ठीक है. जिस प्रकार मेघ में ओझल होकर बाहर निकलने वाला चांद अधिक सुंदर दिखता है और चांदनी के उजाले में छिपकर निकलने वाला मेघ अधिक आकर्षक रहता है, उसी तरह दुख और सुख के खेल से जीवन अधिक आकर्षक बन सकता है. Just as the moon that comes out after disappearing in the clouds looks more beautiful, and the clouds that come out of hiding in the moonlight have more attractiveness. In the same way, the play of sorrow and happiness can make life more attractive. மேகங்களில் மறைந்து வெளிவரும் சந்திரன் எப்படி அழகாக தெரிவதோ, நில ஒளியில் மறைந்து வெளிவரும் மேகங்கள் கவர்ச்சியை அதிகமாக்குவது போல துக்கமும் மகிழ்ச்சியும் விளையாடுவது வாழ்க்கையை மேலும் கவர்ந்து இழுக்கும். அவ்வளோதான். சம்ஜா? हे भगवान, கடவுளே, ओ गॉड, यह संसार, दिस वर्ल्ड, अधिक दुख, मोर सॉरो से भी पीड़ित न हो, सफर ஆக கூடாது. हे भगवान, यह संसार अधिक दुख से भी पीड़ित न हो. ओ गॉड, may this world not suffer from even more sorrow. கடவுளே, இந்த உலகம் இன்னும் அதிக துக்கத்தால் பாதிக்கப்படக்கூடாது. अधिक सुख के कारण, एक्सेस हैप्पीनेसनाல आलसीपन, लेजीनेस की पीड़ा का शिकार न हो, बाधिக்கப்படக்கூடாது. अधिक सुख के कारण आलसीपन की पीड़ा का शिकार न हो. Don't fall victim to laziness due to excess happiness. அதிகப்படியான மகிழ்ச்சியால் சோம்பலுக்கு பாதிக்கப்படாதீர்கள். जीवन में, लाइफல सुख और दुख, हैप्पीनेस एंड सॉरो सही अनुपात, राइट प्रपोर्शन में बढ़ जाना चाहिए, डिस्ट्रीब्यूट ஆகணும். जीवन में सुख और दुख सही अनुपात में बढ़ जाना चाहिए. Happiness and sorrow in life should be distributed in right proportion. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சரியான விகிதத்தில் விநியோகிக்கப்பட வேண்டும். सांसारिक जीवन में, इन वर्ल्डली लाइफ, अविरत, अविरत ना कंटिन्यूस, दुख या सुख, सॉरो और हैप्पीनेस दोनों दर्द देते हैं, बोथ गिव्स पेन. सांसारिक जीवन में अविरत दुख या सुख दोनों दर्द देते हैं. इन वर्ल्डली लाइफ कंटिन्यू सॉरो और हैप्पीनेस बोथ गिव पेन. உலக வாழ்வில் தொடர் துக்கம் அல்லது மகிழ்ச்சி இரண்டும் வலியை தருகின்றன. जिस तरह, as, just as, okay, दिन और रात, डे एंड नाइट, बदल बदल कर, चेंज आइटे आते हैं, चेंज आइटे வருது, उसी प्रकार அதே மாதிரி सुख और दुख, हैप्पीनेस एंड सॉरो जीवन में आना चाहिए, लाइफல வரணும். जिस तरह दिन और रात बदल बदल कर आते हैं, उसी प्रकार सुख और दुख जीवन में आना चाहिए. Just as day and night change, similarly happiness and sorrow should come in life. இரவும் பகலும் மாறுவது போல வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துக்கமும் வர வேண்டும். Got it? इनमें जीवन, இதில் வாழ்க்கை, சோக்கர் தூங்கிட்டு, உட்கர் அவேக் ஆயிட்டு, विभिन्न अनुभव,
வித்தியாசமான அனுபவங்களை प्राप्त करें गेट इनमें जीवन सोकर उठकर विभिन्न अनुभव प्राप्त करें live your life and get different experiences by sleeping and waking up இவற்றில் வாழ்க்கை உறங்கி விழிப்பதன் மூலம் வித்தியாசமான அனுபவங்களை பெறுங்கள் उषा और सायंकाल dawn and dusk का मिलन அதோட மீட்டிங் अत्यंत सुंदर रहता है ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு उषा और सायंकाल का मिलन अत्यंत सुंदर रहता है the meeting of dawn and dusk is very beautiful விடியல் மற்றும் அந்தி சந்திப்பு மிகவும் அழகாக இருக்கிறது विरह और मिलन सेपरेशन एंड यूनियन मीटिंग जीवन को लाइफ आकर्षक बनाते हैं अट्रैक्टिव आकुது विरह और मिलन जीवन को आकर्षक बनाते हैं सेपरेशन एंड यूनियन मेक लाइफ अट्रैक्टिव பிரிவினையும் இணைவும் வாழ்க்கையை கவர்ச்சிகரமாக ஆக்கிறது हर्ष और आंसू जॉय एंड टीयर्स के मिश्रण அது கலந்து இருக்கிறதுனால जीवन को सार्थक बनाते हैं मेक्स लाइफ मीनिंगफुल हर्ष और आंसू के मिश्रण जीवन को सार्थक बनाते हैं द मिक्सचर ऑफ जॉय एंड टीयर्स मेक्स लाइफ मीनिंगफुल மகிழ்ச்சியும் கண்ணீரும் கலந்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது इसी तरह இதே மாதிரி सुख और दुख हैप्पीनेस एंड सॉरो का मिश्रण அதோட அந்த मिक्सचर मानव को ह्यूमन बीइंग से परिपूर्ण बनाता है कंप्लीट आकुது परफेक्ट आकुது इसी तरह सुख और दुख का मिश्रण मानव को परिपूर्ण बनाता है सिमिलरली the mixture of happiness and sorrow makes a human being perfect இது போலவே இன்பமும் துன்பமும் கலந்து இருப்பது ஒரு மனிதனை பூர்ணமாக்குகிறது ओके गॉट इट समझा आप लोगों को वेरी गुड क्या बात है ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த கவிதால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் there should be a mixture of happiness and sorrow in life சாரோவும் அதிகமாக இருக்கக்கூடாது ஹாப்பினஸும் அதிகமாக இருக்கக்கூடாது ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம லைஃபு கம்ப்ளீட் முழுமை பெறும் ஹேனா இதைத்தான் பந்துஜி குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு அழகாக புரிய வச்சுருக்காங்க समझा वेरी गुड सुमित्रानंदन पंत जी आपका सुख दुख कविता बल्ले बल्ले वेरा लेवल अच्छा फिर मिलते हैं बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलाम्स टेक केयर